ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காளானை நம்ம தண்ணியில் ஆட் பண்ணி கழுவிட்டு அப்புறம் சுடு தண்ணியில் ஆட் பண்ணி ஊற வச்சு கழுவிடலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம். சுடு தண்ணி ஆட் பண்ணி கழுவிடலாம். இப்போ சுடு தண்ணி சுட்டுடுச்சு. இப்போ இதில் நம்ம காளான் ஆட் பண்ணிடலாம். கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் இந்த தண்ணியிலே ஊறட்டும். இப்போ இது நல்லா தண்ணியில் ஊறிச்சு. இப்போ இதை நல்லா தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்போ தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காளான் தோசைக்கு ஸ்டஃப்டு பண்ணியும் ஊற்றலாம். இப்போ இதில் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தோசை ஸ்டஃப்டு காளானுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கிடுங்க. நல்லா ப்ரௌனிஷ் ஆகட்டும். நல்லா வதக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டை நல்லா நசுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பொடியாக கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளியை நல்லா வதங்கணும். இப்போ இது நல்லா வதங்கிச்சு. இந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டு நல்லா வதங்கிச்சு. இப்போ இதை இப்போ தோசைக்கு நம்ம ஸ்டஃப்டு பண்ணுற காளானை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சாதான் இது நல்லாயிருக்கும். மூடிடலாம். ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இந்த காளானில் இருக்கிற தண்ணியிலே இது வெந்துடும். தண்ணியெலாம் ஆட் பண்ணாதீங்க. இதில் சால்ட் ஆட் பண்ணிடுங்க. இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். கொதிக்கிட்டோம். காளான் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை தோசைக்கு ஸ்டஃப் பண்ணுற மாதிரி இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். அப்போ தான் தோசையில் ஸ்டஃப் பண்ண முடியும். கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகட்டும். இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இதை எடுத்துடலாம். தோசை ஊற்றிட்டு இதை ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு கிணத்துல எடுத்து வச்சுக்கோங்க.